பாருங்க, கீழ்ப்படிந்து இப்படிப்பட்ட காரியம் இருக்கு பாருங்க. விசுவாசத்துல ரெண்டு விசுவாசம் இருக்குது. ஒன்று இயற்கையான விசுவாசம். இந்த இயற்கையான விசுவாசத்தை குறித்து சொல்றேன். இயற்கையான விசுவாசம்னா என்ன? நீங்க ஒரு ஆளவை, ஒரு பெரிய ஆளவை நீங்க இன்னைக்கு பார்க்க போறீங்க. வெளியூர்ல இருக்கிறாரு, அவர்கிட்ட டேட்டு வாங்க கொடுத்துட்டாரு. நாளைக்கு இந்த டைமுக்கு என்னை பார்க்க நீங்கள் வந்துடுங்கன்னு. உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? காலையிலே எழுந்து ரெடி ஆகி பஸ் பிடிச்சி கரெக்டாக அந்த டைமுக்கு என்ன பண்ணுறீங்க? போய் சேர்றீங்க இல்லையா? அதே மாதிரி இன்னும் ஒன்று சொல்கிறாங்க பாருங்க, இந்த வானிலை ஆராய்ச்சியிலெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா? அப்போ சொல்லுவாங்க, இப்போ கரெக்டாக நவீனமான கருவியெல்லாம் வந்துடுச்சு. அப்போ சொல்லுவாங்க, இன்றைக்கு மழை இருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே நம்ம வீட்டிலேருந்து வெளியே புறப்பட்டு போகும்போது என்ன எடுத்துகிட்டு போகிறோங்க? என்னது? ஏன்னா எங்கே சொல்லிட்டாங்க? அவர் சொல்லிட்டாரு, அதனால் அதை நம்ம விசுவாசிக்கிறேங்க. என்ன எடுத்துகிட்டு போகிறோங்க? என்னை வர சொல்லிட்டாரு, அதை நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், அதனால் கிளம்பி அவரை பார்க்க போயிட்டுங்க இல்லையா? அடுத்தது கவனிங்க, பஸ் ஏறி பயணம் பண்ண போகிறீங்க. இந்த பஸ் ஏறுறதுக்கு முன்னாடி நீங்கள் போய் டயர் கலந்துருமா அப்படின்னு சந்தேகப்படுறீங்களா? இதெல்லாம் நம்பிக்கையே அப்படியே ஏறி உள்ளே உட்காறீங்க. டிரைவருக்கு ஓட்ட தெரியுமா ஓட்ட தெரியாதான்னு உங்களுக்கு கேட்டுட்டா ஏறுறீங்க. எந்த டிரைவிங் ஸ்கூலில் படித்தாரு, நல்லா ஓட்டுவாரா ஓட்ட மாட்டாரா, அதுக்கு முன்னாடி எத்தனை பேரை சாகடிச்சிருக்கிறார் ஓட்டி, அவர் பயோடேட்டெல்லாம் கேட்டால் பஸ்ஸில் ஏறுறங்க. இல்லை, பஸ்ஸு போகும்போது பெரிய பாலத்திலே போகுது. எதில் போகுது? பாலத்தில் போகுது. பாலத்துக்கு அடியில் தண்ணி போகுது. பஸ்ஸுலேருந்து இறங்கி பாலம் வந்தோடனே நிறுத்தி இந்த பாலத்தை கொஞ்சம் ஆட்டி பார்த்துட்டு, ஏன்னா நான் போகும்போது விழுந்துருமோ என்னவோன்னு ஆட்டி பார்த்துட்டா நம்ம போகிறோங்க. அது நிறைய பேர் பாருங்க, அப்படியே உட்காந்து குரட்டு விட்டுட்டு என்ன பண்ணுறாங்க? போகிறாங்க. என்ன நம்பிக்கை? அதான் விசுவாசம். என்னை வர சொல்லிட்டாரு, நான் போகிறேன். மழை வரணும்னு சொல்லிட்டாங்க, கொடையை எடுத்துட்டேன். பஸ்ஸில் ஏறிட்டேன், என்ன நடக்குமா தெரியாது, ஆனால் நான் போய் சேர்ந்துருவேன். நம்பிக்கையில் போய் உக்காந்துட்டீங்க. இதுக்கு பேர் என்னது? இயற்கையான விசுவாசம். ஒரு மனிதனுக்குள்ள இயற்கையான விசுவாசமே இருக்கு, நம்பிக்கை இருக்குது. யாரும் கேட்டுட்டெல்லாம் பஸ்ஸில் ஏறுறதெல்லாம் கிடையாது, போயிடுறேங்க. ஆனால் அந்த இயற்கையான விசுவாசம் உலகத்தில் இருக்கிற எத்தனை பேருக்குமே இருக்கு, நம்பிக்கை இருக்கு இல்லையா? வீடை கட்டும்போது இது விழுந்துருமோன்னு ஆட்டியை பார்த்துட்டு கட்டுறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, இங்கு கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு இயற்கையான விசுவாசம் போதாது. ரட்சிக்கப்பட்டவனுக்கு இந்த விசுவாசம் போதாது. அவர் என்ன விசுவாசத்தை கேட்கிறாரு? கவனிங்க, இதை காட்டிலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விசுவாசத்தை அவர் எதிர்பார்க்கிறார். அது என்ன? இன்னைக்கு என் கையில் 1000 ரூபாய் தான் இருக்கு இல்லையா? ஒரு வேலை பாருங்க, நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்ன ஆளு வர சொல்லிட்டு இருப்பாரு. ஆனால் போய் போயிட்டா பார்த்தா இல்லைங்க, வேற ஒரு வேலையை என்ன பண்ணிட்டாரு, வெளியூர் போயிட்டாரு. இது மாறலாம், இயற்கை விசுவாசம் மாறலாம். ஒரு வேளை பஸ்ஸு ஏறி உக்காந்து நம்பி போயிட்டு இருக்கும்போது எங்கேயாவது போய் இடிச்சு என்ன ஆகலாம்? ஆக்சிடென்ட் ஆகலாம். இதுவும் மாறலாம் இல்லையா? மழை வரும் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்க, கொடை கூடவே எடுத்துட்டு போனீங்க, ஆனால் எடுத்துட்டு போயும் என்ன வரல? மழை வரல. இதுவும் மாறும், இயற்கை விசுவாசங்கள் மாறும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விசுவாசம், அதுதான் ரட்சிப்பு, அதுதான் தேவன் சம்பந்தப்பட்ட காரியங்கள். என் கையில் 1000 ரூபாய் தான் இருக்கு, என் இருதயம் அந்த 1000 ரூபாய் தான் பார்க்கும், என் அறிவு அதை தான் பார்க்கும். சொல்லுவாங்க பாருங்க, நம்ம கையில் எவ்வளோ இருக்குதோ அதை வச்சுட்டு தான் நம்ம குடும்பத்தை என்ன பண்ணணும், நடத்தணும் அப்படின்றது இது இயற்கை விசுவாசம். ஆனால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விசுவாசம் சொல்லுது, ஆண்டவர் சொல்றாரு, இல்ல உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை
பெருமைப்படுத்துவேன். பூமியில் உள்ள வம்சம் எல்லாம் உனக்குள். இப்ப ஆபிரகாம் அப்படி இல்லை, பெரிய பணக்காரனா இல்லை, கையில் ஒன்றும் இல்லை, குழந்தை இல்லை. ஆபிரகாம் விசுவாசித்தானா, அது அவனுக்கு நீதியாய் என்ன விசுவாசித்தான். நிறைய பேர் சொல்லுங்க, நானும் விசுவாசித்தாயா, என்ன விசுவாசிக்கிறீங்க? அப்ப அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட விசுவாசம் இந்த 1000 ரூபாய் வச்சு திட்டம் போடாது. ஆண்டவர் சொல்றாரு, அந்த விசுவாசம் கண்டு விசுவாசிக்கிறது இல்லை, காணாதவைகளை விசுவாசிக்கிறது. கரங்களை தட்டி தேவனை மயப்படுத்துவோம்.